இன்னைக்கும் கூட தேவன் அதே செய்தியினுடைய கண்டினியூவாக நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். அதே 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 21, 22 பாருங்க. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசினார். உண்மையாகவே தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் வேண்டாம் என்று சொன்னதினாலே தேவனுடைய சித்தமான அவருடைய வார்த்தையை விட்டுவிட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். நன்றாய் கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவரே உங்களை ஆள வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவரே உங்களை நடத்த வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவரே உங்களோட போதிக்க வேண்டும். ஆனா மனுஷன் என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, தனக்காக தனக்கு விருப்பப்பட்டபடி ஒரு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று கேட்டது நிமித்தமாக ஆண்டவர் இப்ப சாமுவேல் இடத்துல சொல்றாரு, நீ போப்பா, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி. நல்லா கவனிங்க. ஆமென். அவர் சாமுவேலை நியாயாதிபதியாக, சாமுவேலை ஆசாரியனாக, சாமுவேலை தீர்க்கதரிசியாக 3 விதமான அபிஷேகத்தை கத்து பைபிள்ல நம்ம பார்க்கும்போது 3 விதமான ஸ்தானம் வேற யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கல. சாமுவேலை எழுப்பினாரு. ஆண்டவர் ஜனங்கள் எப்படி ஆகிலும் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாமுவேலிடத்தில் சென்று எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே ஆண்டவரிடத்தில் போய் இவன் துக்க முகத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ விட்டு, நான் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவேன் என்று. நன்றாய் கவனிங்க. அதை தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்திலே, 1 சாமுவேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானான ஆமென் அபியாவின் மகனான பெகரோத்திற்கு பிறந்த சேஸ்ரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அல்லேலூயா. அடுத்தது அவனுக்கு என்னங்க? சவுல் என்னும், வாசிங்க, நல்லா கவனிங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனான ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்ப எப்படி அவனுக்கு செலக்ட் பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு நல்ல டாலா. இன்னைக்கும் பாருங்க, மிலிட்டரியில ஆள் எடுக்கும்போது அவங்க நல்லா ஹைட்டு வெயிட்டுமா, அவங்களுடைய நெஞ்சு நல்லா விரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எந்த வியாதி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்களேன். அப்போ அதே போலதான் ஆண்டவர் இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செலக்ட் பண்றாரு. ஒரு பராக்கிரமசாலியினுடைய ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது இவனை ஆண்டவர் என்னங்க, இவனை செலக்ட் பண்ணும்போது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அந்த ஏரியாவிலேயே இவனை போல ஒரு அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நல்ல உயர்ந்தும் ஆமீன் கட்டான ஒரு உடலை வாக்க ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. அப்ப நடந்தது என்ன பாருங்களேன். கீழே வாசிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகியால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒருவனை செலக்ட் பண்றார் பாருங்க. அவனுடைய தகப்பனுடைய கழுதை காணாம போகுது. கழுதை காணாம போன ஒரு மனுஷனை ராஜாவை அவன் தேடி வந்தது. கழுதையை தேடி போறான். அந்த இடத்துல ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ண போறாரு. எதுக்குங்க? ராஜாவாக மாற்றுவதற்கு. ஹலோ, நல்லா கவனிங்க.
அந்த நாட்களில் கழுதை விலையேறப்பட்டதா இருந்தது. கோவேரி கழுதை மக்கள் பிரயாணத்துக்கு யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு தான் கழுதைக்கு என்ன செய்யறாங்க? ஆமீன், பொதி சுமப்பதற்காக யூஸ் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு மக்கள் ஒரு இடத்தை விட்டு போவதற்கு இந்த கழுதையை பிரயாணத்திற்காக யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு கார் கிடையாது, டூ வீலர் கிடையாது. அப்போ அன்றைக்கு மக்கள் நடப்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட வசதியானவர்கள் கழுதை, குதிரை இப்படிதான் உபயோகப்படுத்தி இருந்தாங்க. அப்போ இந்த கழுதை காணவில்லை என்று சொல்லி தன் தகப்பனுடைய கழுதையை தேடுவதற்கு இவன் வருகிறான். இவன் பெயர் தான் சவுல். இவன் எதை தேடி வரான்? சவுல் சொல்லுங்களேன், எதை தேடி வரான்? கழுதையை தேடி வரான். ஆனா இவன் யாருன்னே தெரியாது. ஆனா சாமுவேலுக்கு தேவன் யார் என்பதை சவுலை வெளிப்படுத்தி காண்பித்தார். நன்றா கவனிங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. இவன் சவுலுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவன் பிளாங்க், அவன் மைண்ட்ல பிளாங்க். அவனுக்கு எல்லாமே மைண்ட்ல இருக்கிறதுல என்னதான்? சொல்லுங்களேன், எதை தேடி வந்திருக்கிறான்? கழுதையை தேடி. ஆனால் தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலிடத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். நீ இவனை அபிஷேகம் பண்ணு. நன்றாய் கவனிங்க. இவன் அபிஷேகத்தை தேடி போகல. இவன் ராஜாவாக வேண்டும் என்று நினைக்கல. இவன் சாதாரண ஒரு மனிதனாக இவன் ஞான திருஷ்டிக்காரனை தேடுவதும் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஒரு கழுதைக்காக தான் போய் ஞான திருஷ்டிக்காரன் அத ஒரு தீர்க்கதரிசியை தேடி போறான். அதே சமயத்தில் அவனை பார்த்து சொல்றார், எப்பா நீ இன்னைக்கு தங்கு, நாளைக்கு இன்னைக்கு எங்கூட போஜனம் பண்ணு, நாளைக்கு உனக்கு சொல்ல வேண்டியது நாளைக்கு அறிவிப்பேங்கிறான். வீட்டில் போய் இதை தியானமா வாசிச்சு பாருங்க. உண்மையா சாதாரண ஒரு மனிதன் தான், சாதாரண குடும்பம் தான், சாதாரண வீட்டை சார்ந்தவன் தான். அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே நிற்பதற்கு தேவன் அவனை சிந்தித்து அவனை மேலே ஒரு அபிஷேகத்தை தருவதற்கு. அருமையான தேவ பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ மகனே, இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசட்டும். அப்போ அந்த சவுல் பார்த்து, பிரதர், காணாமல் போன ஆடு, காணாமல் போன கழுதை, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இவன் எதற்காக இந்த இடத்துல தேடி வருகிறான்? எதை? கழுதையை தேடி போகிறான். ஐயா, நான் நினைக்கிறேன் இவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறான். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்த மனிதன் தான். ஆனால் தேவன் இவனை குறித்து ஒரு பெரிய திட்டமிடுகிறார். இவன் என்னுடைய மக்களை நடத்துவான். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக, ஒரு பொறுப்புள்ளவனாக இவனை இஸ்ரவேல் ஜனங்களை பிரஜையாக, நல்லா கவனிங்க, ஆண்டவர் நடத்தின ஜனங்களை ஆண்டவர் கையில ஆண்டவர் ஜனங்களை கையில கொடுக்கும் போது மோசேவுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. 40 வருஷம் அரண்மனையிலே, 40 வருஷம் மாமாவுடைய வீட்டில், 80 வருஷம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு முச்சடி நடுவே தோன்றி அக்கினி நடுவே பேசுகிறார். நீ போ, என் ஜனத்தை நீ நடத்துவதற்கு நான் உன்னை ஏற்படுத்தினேன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒரு திக்குவாயும் மந்தனாவுடைய மனிதன், நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்துவது என்று சொன்னவுடனே, நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன், நீ போய் பார்வனுக்கு முன்பாக அடையாளத்தை காண்பி, அற்புதத்தை செய், அதன் பிறகு அந்த ஜனத்தை நீ கானானுக்கு நேராய் நடத்தி என்று எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. நன்றாய் கவனிங்க. 80 வருஷமாய் வாழ்ந்த ஒரு மோசேயை கர்த்தர் பண்படுத்துவதற்கு ஒரு அக்கினி நடுவே, ஒரு என்னங்க முச்சடி நடுவே அவனை நிற்க வைத்து, பார்வனுக்கு முன்பாக அடையாளத்தை காண்பித்து, அதன் பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களை கையிலே கொடுத்தான். ஆனால் இந்த சவுலோ எந்த பரீட்சை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, எந்த ட்ரைனிங்க்கு அவன் போகல. அவன் ஜெபித்ததானான்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கல. அவன் எந்த இடத்துல காத்திருந்தானான்னு கேட்ட காத்திருக்கல. இவனுக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லை. இவனுக்கும் ராஜ்யபாரத்துக்கு சம்பந்தமே இல்லை. இவன் ஒரு சாதாரண ஒரு வீட்டை சார்ந்தவன். ஆனால் தேவன் இந்த சவுல் மேல ஒரு தயவு பாராட்டி இவனை குறித்து தேவன் ஒரு திட்டமிடுகிறார். எல்லாரை பார்க்கிற உயர்ந்தவனாய், ஹைட் உள்ளவனாய் இருக்கிறான், ஒரு சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் இவனை பார்த்து, நீ தகப்பனுடைய 2 கழுதையை பார்க்கத்தானே தேடி வந்த, ஆனா கர்த்தர் மேல ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறார், வா என்று சொல்லி அவனோடு கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் பேச ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது பாருங்க. உன் கழுதை எங்க வந்துருச்சு? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். ஹலோ, எங்க அபிஷேகம் பண்ணணுமோ அந்த இடத்துக்கே கழுதை தேடி வந்திருக்குது. ஹலோ, ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே இவனுக்கு வைக்கல, கழுதை எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு கற்பனை கதையா சொல்லலாமா, சவுலுக்கு இந்த கழுதை மட்டும் காணாம போகலைன்னா இவன் இந்த ஏரியா விட்டு வெளியே வந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா வீட்லயே இருந்திருப்பான்,
சில நேரத்தில் நம்ம அலையறோம்னா தேவன் நம்மை ஸ்தானத்தை கொடுப்பதற்கு தான் அலைய வைக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன், சில வேலைகள் நம்ம ஒரு வேலை டென்ஷன் ஆகி, ஐயோ நான் எனக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட வேலை என்னால் செய்து முடிக்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை அவன் அலைஞ்சு 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 கடைசியா எங்க தீர்க்கதரிசி அமர்ந்திருக்கிறானோ அந்த இடத்துக்கே வருகிறான். நான் உன்னை சொல்லட்டுமா, வேலை நீங்கள் அலைந்திருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில அலைந்திருக்கலாம், உங்கள் பிள்ளை வேலை இல்லாத பட்டதாரியாக அலைந்திருக்கலாம். நீங்களும் தேடி தேடி உலகத்தின் நன்மைக்காக, கழுதை என்பது எதை காண்பிக்கிறது? உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் நன்மை, உலகத்தில் தகப்பனுடைய செல்வம். அந்த கழுதை அப்பா வீட்டு சொத்து. நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் கழுதை, ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பதற்காக அப்பா சொன்ன காரணத்தினால இவன் தேடுகிறான், அலைகிறான், எல்லா இடங்களுக்கு சென்றபோது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ராஜாவை தள்ளி மனிதனை கேட்டபோது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மனிதனை தேடவில்லை, ஒரு சாதாரண மனிதனை, ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதனை, சாதாரண ஒரு கழுதைக்கு பின்னாடி தேடி வந்த மனிதனை ஆண்டவனுக்கு அரசியலை தருகிறார், ராஜாவாக மாற்ற ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிறார். ஹலோ ஹலோ, நீ யார்? நீ யாருமா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? உங்க அப்பா வீட நினைக்கிறீங்களா? எப்பாவது இப்ப நினைங்க. உங்க அப்பா வீட்டை நினைக்கிறீங்களா? 2 மாடு 2 கழுதையும் சாதாரண ஒரு மண் வீட்டில் வாழ்ந்த வீட நீ திரும்பி பாரியா? உன் சிறு வயதை நினைச்சு பாரியா? ஐயா, நீ வாழ்ந்த வீட்டை நினைச்சு பாரியா? உன் தகப்பன் பட்ட பாடுகளை நினைச்சு பாரியா? உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ கோத்திர பிதாக்கள் நடுவே ஒரு சின்ன கோத்திரம், சின்ன குளம், சாதாரண ஜாதி, சாதாரண குடும்பம், யாருக்கு முன்னாடி உன்னை உயர்த்துறாரு பாரு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். அவனால அதை பொறுத்து கொள்ள முடியல. ஐயா, இந்த 4ஆம் வசனத்தை பாருங்களேன். வேலைக்காரரை கூட்டிட்டு அப்படியே அவன் எபிராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். ஏங்க, எப்படிங்க? என்ன, எத்தனை நாடு? கழுதை எங்கெல்லாம் போயிருக்குதுங்க? ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? எங்கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? எங்கெல்லாம் போயிருக்குது? எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஹலோ, சும்மா பிராக்டிக்கலா யோசிப்போமா? நம்ம வீட்டில் ஒரு ஆடு காணாம போச்சுன்னா, இந்தியாவிலிருந்து நேபாள் போய், நேபாள் இருந்து பங்களாதேஷ் போய், பங்களாதேஷ் இருந்து அப்படியே ஸ்ரீலங்கா போய், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இப்படி நாடு கடந்து ஒரு கழுதைக்காக அட சொல்லுங்களேன், கோழி ஆண்டா அப்படின்னு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆடு ஆண்டா மே மே, அதுக்கு ஒரு பேரை சொல்லி ஆடு போன எவ்வளவு தூரம் தான் போகும் சொல்லுங்களேன். அட ஆமாவா இல்லையா? அப்பாவுடைய கழுதை, சரி கழுதை எங்க தான் போகும்? அது பாட்டுக்கு ஒன்றா தண்ணி பார்க்க போகும், இல்லையா முச்செடி எங்கேயாவது பார்த்தா அது பாட்டுக்கு இலைகளை தின்ன போயிருக்கும். சும்மா கற்பனைக்கு, நீங்கள் கிராமத்தில் வளர்ந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஆடு வளர்ந்தா ஒன்றா அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கும். அட ஆமாவா இல்லையா? ஏங்க, நம்ம கிராமத்தொட்டு ஒரு பட்டணத்துக்கே கழுதை வராது, சரிதானா? எங்கேயாவது ஒரு ஆடு காலையில் போச்சுன்னா சாயந்தரம் வந்து வருது, அடுத்த நாமக்கல் மாவட்டத்தெல்லாம் தாண்டி போய் வருமா? சுற்றி சுற்றி பார்த்தா நம்ம ஏரியாவை தான் அங்கே சுற்றிட்டு இருக்குமே எல்லாமே. ஆனால் நம்ம ஆளுடைய கழுதை எத்தனை நாடு கிடக்குது, 4 நாடு கடந்து போயிடுச்சு. நீங்க இதை இல்லை, நீங்க சாதாரணமாக வாசிக்க கூடாது. பைபிள் எப்போ வாசிச்சாலும் சாதாரணமாக வாசிக்காதீங்க. ஒரு கழுதை பல நாடுகள் கடந்து போகுது, இவனுக்கும் தெரியல, இவனு அங்கே ஒவ்வொரு ஏரியாவா போய். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, எத்தனை கழுதை இருக்கும், ஆனா இவன் கழுதையை மட்டும் காணலை. நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். கழுதை அவன்லாம் நல்லா இருக்கான், நம்ம வீடு மட்டும். நான் படித்தவனுக்கு ஒரு இடத்துல வேலை, படிக்காதவனுக்கு எல்லா பக்கம் வேலையா இருக்குது. நம்மளும் சுற்றி சுற்றி பார்க்குறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ரெசியூம் கொடுத்து பார்க்குறோம், பயோடேட்டா கொடுத்து பார்க்குறோம். கழுதை எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது? இன்றைக்கி போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவோம், சரி இதை நோ வேக்கன்சின்னு போட்டுப்போம், திரும்பி அடுத்தது. இப்படியே எத்தனை கழுதையை தேடி நாடு நாடா. ஒரு அம்மாவா இல்லையா? வீடு வீடா, கதவை டோர் பை டோர். கிடைக்கிற வேலைக்காவது போயிடலாம்னு நினைச்சா அங்கேயும் நிற்க முடியுது. கிடைச்சதையாவது வாங்கிக்கலாம்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் பைபிள் சொல்லுகிறது பாருங்களேன், நம்ம லைஃபோட அமைஞ்சிருக்குது பாருங்க.
அவன் என்ன செய்யறான், அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்து, பாருங்க என்ன நாடா, என்னதுங்க, ஆட்டுக்கால் சூப்பா? சூப் என்னும் நாட்டிற்கு வந்தவர் சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டுவிட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். இருக்கீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதை புரியுது உங்களுக்கு? எப்ப கழுதைய காணன்னு சொல்லி நம்ம அப்பா அனுப்புனாரு, இனி நம்ம கழுதைய தேட போய் நாடு நாடு ஒரு நாள்ல போய் வந்திருப்பானா? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாடை கிராஸ் பண்ணி கிடைக்க ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. கழுதைய தேடுவன இதுலயே போயிருப்பான், குதிரையிலேயே போயிருப்பான், நடந்து தான் போயிருப்பான். எப்படி எல்லாம் போனானோ அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சூப்புக்கு வந்த போது இவன் சொல்றான் வேலைக்காரனை பார்த்து, இங்க பாரு இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, கழுதையை தேடி போன பசங்களை காணமேன்னு சொல்லி நம்ம அப்பா இனி நம்ம மேல கவலைப்பட்டு போறாரு, வா போலாம்னு திரும்பி போலாம்னு நினைக்கும் போது இப்ப நினைக்குது பாருங்க. ஆமை 6ஆம் வசனம். அதற்கு அவன், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அல்லோ, எப்படிப்பட்ட நல்ல ஒரு வேலைக்காரன் பாருங்க. உங்க கூட இருக்கிற வேலைக்காரன் இப்படியா இருக்கிறான்? 1000 ரூபாய் வாங்கிட்டு சரக்கு போட்டு மல்லாக்க போடுக்கிறவன் தான் நம்ம கூட இருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனா இவன் கூட இருக்கிற வேலைக்காரன், அப்ப நம்ம கூட இருக்கிற வேலைக்காரன் கூட, ஹலோ பிரதர், உங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? சரக்கு மாஸ்டரா? சார் நான் நினைக்கிறேன் எல்லாருமே சவுல ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா அந்த சவுலோட இருந்த அந்த வேலைக்காரன் சின்ன ஒரு மனிதன் தான், கூட தான் போறான். ஆனா அவன் எங்க டைவர்ட் பண்ணி விடுறான் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்குது? இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறா? ஒரு பெரியவர் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? அவர் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழி அவர் நமக்கு தெரிவிப்பார். அப்பொழுது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு தன்னை எண்ணத்தை கொடுப்போம், நம்முடைய கைகளில் இருந்த தின்பண்டங்களை செலவழிந்து போயிட்டு தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்க நம்மிடத்தில். ஹலோ, இருக்கீங்களா? விளங்குச்சா? விளங்கல. தேவ மனுஷனை பார்க்க வரும்போது கைவீசு, அம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, நீயும் தின்னு நானும் தின்னு போகலாம். ஆனா சவுலுக்கு உள்ளே ஒரு எப்படிப்பட்ட ஃபேமிலின்னா இதுல என்ன புரியுதுன்னா, தேவனுக்கு பயந்த குடும்பமா இருந்திருக்கிறாங்களாட்டு இருக்குது. அதனாலதான் ஒரு தேவ மனுஷிட்ட போகும்போது வெறுமையா கையில கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, தின்பண்டமும் நம்ம தின்னு வயிற்ற நப்பிட்டோம், நம்ம கையில ஒண்ணு இல்லை. ஆனா அவர்கிட்ட போகும்போது எப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்கறது, அவர் கையில ஏதாவது காணிக்க கொண்டு போகணுமே. அப்ப எந்த அளவுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலியா இருந்திருக்கான் பாருங்க. சாதாரண குடும்பம் தான் கர்த்தருக்கு கொடுத்து வளர்த்தி இருக்கிறாங்க. அல்ல இருக்கீங்களா? பேசுற உங்ககிட்ட தான் பேசுறேன்னா, தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்படி நல்ல ஒரு ஆரம்பம் நல்லா தான் இருந்திருக்குங்க. இந்த சவுளுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்திருக்கு. பிரதர், நீங்க கையில ஒண்ணு இல்லைன்னா நீங்க தேவனை தேடுவீங்க. காணிக்க போடுறதுக்கு கூட ஒண்ணு இல்லைல்ல. ஊழிய காட்ட போகும்போது ஜபத்துக்கு போறோம்ல, அவர் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லணும்னா கழுதையை தான் தேடி போறோம். கழுதை கிடைக்கலங்க ஒரு விரக்தி உண்மைதான், கழுதை இல்ல வேலை இல்ல உண்மைதான். ஆனா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஏதாவது ஆண்டவருக்கு கொடுத்தா தானே தேவன் நம்மளை ஆசீர்வாதிப்பாருங்கிறது நல்ல ஒரு இருதயம் உடையவனா தான் இருந்திருக்கிறான். என்ன பாக்குறீங்களா? எத்தனை பேர் வெறுங்கைய கொண்டு வந்து ஆண்டவருக்கு வெறுங்கைய காமிச்சு வெறுங்கையா நீ போறதுனாலதான் இன்னைக்கும் கை வெறுமையாவே இருக்கு. ஆனா இருதயத்தில் இப்ப எப்படி இருக்குங்க? தேவ மனுஷனிடத்தில் போகும்போது காணிக்கை கொண்டு போகணுங்கிற எண்ணம். தேவ சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரரே, தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிரதர், இங்க பாரு, உன் கை தேவனுக்கு முன்பாக வெறுங்கையாவே இருக்கு. நீ வாங்குறவனாகவே இருக்கிற. வாங்குறவனை பார்க்கலும் கொடுப்பவனைத்தான் கர்த்தர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாராம். நம்ம வாங்குறது ரொம்ப முன்ன நிக்கிறோம். இவன் சொல்றான் பாருங்க, கழுதைய பார்க்கலாம் கேட்கலாம் உண்மைதான், ஆனா தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே.
கீழே வாசிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு. ஹலோ ஏங்க கொஞ்சம் என்ன பாருங்களேன். எப்படிங்க? யார் சொல்றது? யாரு? நம்ம பெஞ்சாதி எப்படி இருக்கிறா? ஹலோ, உங்க சம்சாரம், உங்க கூட இருக்கிற கணவர், உங்க பையன், வேலைக்காரன் எவ்வளவு வச்சிருக்கானா? 1/4 சேக்கல். ஆமா, ஒரு காப்பவன், ஒரு 500 மில்லி, 500 என்னதுங்க, ஆமீன், 500 கிராம் வெள்ளி என் கையில் வச்சிருக்கிறேன். உங்க கூட இருக்க வேலைக்காரன் அப்படி இருக்கிறானா? என்னைக்காவது உங்ககிட்ட இல்ல, உங்களுக்கு கஷ்டம் சொல்லும்போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானா? எங்க உங்க பாரி, மலையாளத்தை சொல்லிட்டேனோ, உங்க மனைவி நீ கஷ்டப்படுற நேரத்தில், உனக்கு தெரியாம வச்சிருந்தப்பா, இந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு தேவை ஆண்டோடைய சத்தம், இந்த புடி அப்படிங்கிற வேலைக்காரன், இல்ல உங்க மனைவி, இல்ல உங்க பையன், இல்ல உங்க புள்ள, ஹலோ இருக்கிறானா கேட்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த வேலைக்காரனுக்குள்ள இருக்கிற தாகம் பாருங்க. எப்படியாகிலும் கர்த்தருடைய ஆமென் சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இவன் கழுதிக்காக தான் போறான். நல்லா கவனிங்க, கூட இருக்கிற வேலைக்காரன், நம்ம கூட இருக்கிற வேலைக்காரன் எப்படி இருக்காங்க? தம்பி, நீங்க வச்சிருக்க வேலைக்காரன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக உங்களை நடத்தக்கூடிய வேலைக்காரனா, இல்ல டாஸ்மாக் கடைக்கு போலான்னு சொல்ற வேலைக்காரனா? உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னை கர்த்தருடைய வார்த்தையில, அன்பு மனைவிமார்களே, உன் கணவனை கர்த்தர் சத்தத்தை கேட்க வைக்க உங்களால முடியலன்னா, இந்த சேர்த்து வச்சதெல்லாம் ஒளிச்சு வச்சதெல்லாமே கர்த்தருக்கு கொடுத்தாகிலும் எப்படியாவது அவருடைய வாய்ஸ் கேட்கணும். வேர்ல்டுல நாய்ஸ் அதிகமா இருக்கு, எனக்கு காட்ஸ் வேர்டு வேணும். அவர்கிட்ட போயிட்டா நமக்கு வாழ்க்கை மாறிடும். நல்ல ஒரு வேலைக்காரன். பிரதர், உங்க கூட இருக்க ஒர்க்கர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? என்ன பாக்குறீங்களா? உங்க கூட இருக்கிற ஒர்க்கர்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? இன்னும் நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஏமாற்றிட்டே இருக்கீங்க. கேட்டா என் கையில ஒண்ணும் இல்லை, என் கையில ஒண்ணும் இல்லை. நீ ஆண்டவர் ஏமாத்துற, நீ போதும். உன் வாழ்க்கையில ஏமாத்துனது, நீ தேவனை ஏமாத்துனது போதும். பிரதமனோட ஆண்டவர் பேசுறாரு. எத்தனை நாள் நீ ஆசீர்வாதத்துக்கு தேடி போயிட்டு இருப்ப? எத்தனை நாள் உன் ஜெபம் ஏதாவது தான் கூட்டு உட்கார்ந்து இருப்ப? வேலை வேணும், வீடு வேணும், இடம் வேணும். எத்தனை நாள்? ஸ்டாப் இட் உன் பிரேயரை. உன் கூட இருக்க வேலைக்காரன், ஐயா ஐயா, இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறா, தேவ சத்தத்தை கேட்கணும்னா வெறுமையா நான் போயிடக்கூடாது, என் கையில் ஏதாவது வேணும். உன்கிட்ட ஒண்ணு இல்லை தானே? என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கிறேன். அதை கொடுத்து நான் எப்படியாவது தேவ சத்தத்தை கேட்டலாம். ஹலோ, இன்னைக்கு போன சம்பளம் போயிடும், போயிட்டு வீட்டுக்காரிய உட்கார வச்சிருக்கியா? இன்னைக்கு போன வேலை போயிடும், இன்னைக்கு போன வருமானம் போகும். ஒரு நாள் வேலைக்கு போன 400 ரூபாய் கொடுப்பான், ஒரு நாளைக்கு வேலைக்கு போன 500 ரூபாய் கொடுப்பான். பணத்தை பார்த்து கணக்க போட்டு தேவசத்தை கேட்க விடாதபடி தடுக்கிற மனைவிமார்களே, ஸ்டாப் இட் உன் லைஃப். உன் புருஷனை நீ வழி தவற வைக்கிறியா? இன்னைக்கு நீ மனம் திரும்பு. ஆமாண்டவரே, நான் என் கணவனை ஆண்டவரிடத்தில் நெருங்க விடாதபடி, தேவ சத்தத்தை கேட்க விடாதபடி, வெள்ளி சேக்கல் 1/4 தான் இருக்குது. அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயா ஆண்டவரிடத்தில் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லையா? நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சும்மா எல்லாத்தையும் கையை தூக்கி தூக்கி உட்கார்ந்து இருக்காத. சும்மா கை தூக்குறது, கை தூக்குறது. என்ன பள்ளிக்கூடத்துல பிரசன்டேஷன் போடுறேன்? சொல்லுங்க பிரதர். ஆடி ஆஃபர் வந்துருச்சு, டிசம்பர் ஆஃபர் வரும், தீபாவளி ஆஃபர் வரும், டபுள் சம்பளம் கொடுப்பான். இந்த கம்பெனி விட்டு இன்னும் அடுத்த கம்பெனி போயிடலாம். பேலன்ஸ் இங்க வாங்கிட்டு என்னது என்ன என்ன கொடுப்பாங்க? போனஸை கொடுத்துட்டு வாங்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு தாவலான்னு உட்கார்ந்துருக்கியா? நீ நடிச்சது போதும். வாழ்ந்தா தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சாமுவேலை தேடி ஒருத்தன் போறதுக்கு ரெடியா இருக்கான்னா, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட ஒன்றும் இல்லை நீ சொல்ற,
ஆனா நீ ஒண்ணு இல்லைன்னு நீ போயிடாத. இவன் இந்த வேலைக்காரன் மறைச்சு வச்சிருக்கலாம். ஹலோ, இந்த வேலைக்காரன் ஒளிச்சு வச்சிருக்கலாம். பிரதர், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஆண்டவங்களோட பேசுற, நீ மனைவி கண்ணை ஏமாத்தலாம், உன் பிள்ளை ஏமாத்தலாம், தனியா அக்கௌண்ட்ல நீ சேர்த்து வச்சிருக்கலாம். உலகம் யாரையும் பார்க்கல, ஆனா தேவ சத்தத்தை கேட்கறக்கு இந்த தேவ பயம் இருக்குது. 2 கழுதைக்காக நான் போய் ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகும்போது, ஆண்டோட வார்த்தை கேட்க போகும்போது, அந்த கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது என் கையில் நான் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஹலோ, கீழே வாசிச்சு பாருங்க. 8ஆம் வசனம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் ஆல்ரெடி எல்லாம் செலவு பண்ற கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் இன்னும் இருக்குங்கிறான். எங்க 2 கழுதையை தேடுறதுக்கு எத்தனை பணத்தை இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. நாடு நாடா காடு காடா தேடி போயிருக்காங்க. கீழே தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஒரு ஸ்மக்லர் வேலையிலிருந்து வெளியே வா, டெரரிசம் பண்ணாத, கிறிஸ்தவ தீவிரவாதியா இருக்கிற நீ நினைக்கிற உன் மனைவியை ஏமாத்துறேன் கிடையாது. இந்த பைபிள் கையில் வச்சிருக்க பத்தியா, அதை ஏமாத்திட்டு இருக்கிற. பயம் இல்லை, எவன் என்ன அடக்க முடியுமா? அடக்க முடியாது நினைக்காத. ஆண்டவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். கிறிஸ்டியன் டெரரிஸ்ட் அணி புலாந்தேவி தான் ஒருத்தி இருந்தா, தீவிரவாதி, செத்துட்டான். உன் புருஷனை கொலை பண்ணக்கூடிய கொலைகாரியா மாறிடாத. பைபிள் சொல்லுது. என்ன போட்டிருக்குங்க? அவன் தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹலோ, தேவனுடைய மனுஷன் என்னுடைய வழியை அறிவிப்பதற்கு நான் அதை கொடுப்பேன். இப்பவே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? 100 ரூபாய் கொடுத்து ஆண்டவர் பேசிடுவாருன்னு. பணத்தை கொடுக்க சொல்லல, அதுல உண்மையாருங்கிறாரு. பேசுறத புரியுதா? அதுக்காக வீதி வீதியா ஒரு தீர்க்கதரிசியை தேடி போயிட்டு இருக்காது. இல்ல எந்த ஊழியக்காண்ட போன என் லைஃபை சொல்லுவாங்க கிடையாது. தேவன் அங்க ஆயத்தமா இருக்காரு அபிஷேகம் பண்றது. ஹலோ, கரெக்டான நடத்துகிற ஒரு ஊழியண்ட போலினா நீ கழுதிய தேடிட்டு தான் இருப்ப. சொல்லியா? கழுதம் வீட்டுக்கு வந்து நிற்கும், ஆனா நீ கரெக்டான சத்தத்தை கேட்கிற ஒரு ஊழியக்காண்ட போகணும். நீ பார்க்கறதெல்லாம் ஊழியக்காரன் தான் சொல்லி போயிட்ட, உன் வெள்ளியும் போயிரும், எல்லாம் போயிரும், தின்பண்டம் போயிரும், ஒன்றும் இருக்காது, 0 தான். கழுத அகப்பட்டுருச்சு, ஆனா நீ போய் நிக்கணும் எங்க கழுத நிக்குதோ அங்க. ராமன் சொல்லுங்களா? இல்லைன்னா எப்ராஹிம் நாடு, சூப்பு நாடு, ஒவ்வொரு நாடு தேட வேண்டியதான். ஒரு 2 கழுதைக்கு எத்தனை நாடு போயிருக்கான் பாருங்க. எத்தனை பாஸ்போர்ட் எடுத்து, எத்தனை விசா எடுத்து. நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்க வாழ்க்கையில வேலையை தேடுறேன், வேலையில்லாத பட்டதாரி அல்லேலூயா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு வீடு வீடா, ஆபீஸா, இல்லைன்னு இந்த ஆபீஸ், இல்ல இந்த லைஃப், இல்ல அந்த லைஃப், அந்த லைஃப், எட்டர்னல் லைஃப் விட்டுட்டு எல்லா லைஃபை தேடாத. உன் லைஃபே ஸ்பாயில் தான். நித்திய வாழ்வு தேவ மனுஷங்கிட்ட தான் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டாதான் உன் லைஃபே மாறும். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் கழுத, எங்க அப்பாவுடைய கழுத தான், எங்க அப்பாவுடைய சம்பட்டி, ப்ராப்பர்ட்டி ஆஸ்தியை தேடின. தம்பி, உன் கையில் இருக்கிற ஆஸ்தி உங்க அப்பா ஆஸ்தி, அதுக்கு நீ பலரையும் தேடுற. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, என் வழியை காண்பிப்பதற்கு ஒரு தேவ ஊழியக்காரன் உட்கார்ந்துருக்கான், வா போலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். 9ஆம் வசனம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொரு பேர்
தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞானதரிசிக்காரனிடத்தில் போவோம் பாருங்கள் என்பார்கள். இந்நாளில் தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதரிசிக்காரன் எண்ணப்படுவான். 10ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? சர்ச்சை தேடி போல. சர்ச்சை இன்னைக்கு இல்ல, கட்டடங்கள் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஊழியக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. சாதாரண மனுஷன்தான். இவன் கையில பணமே இல்லாம வேலைக்காரன் கையில இருக்கிற கால் சேக்கல் வெள்ளியை கொண்டு போய் தான் இப்ப தானமா கொடுக்க போறான் ஊழியக்காரன் கையில. ஆனா கர்த்தர் சாமுவேலை கொண்டு, கழுதைன்னு ஒருத்தன் வந்தானா அவனை அபிஷேகம் பண்ணி, கழுதைன்னு ஒருத்தன் வருவான், நான் அவனை அனுப்ப போறேன், அவனை நான் அலைய விட்டது நான் தான். அவன் வீட்டில் இருந்தானா அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். அவன் கழுதை, அதை கட்டப்பட்ட கழுதை, அதை அவிழ்க்கப்பட்டு ஊரெல்லாம் மேஞ்சு நேரா சூப்புக்கு வந்திருக்குது. நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. கழுதை சபைக்குள்ள இருக்குது. நீ தேடி இருக்கிற ஊரெல்லாம் கைய தட்டி சபைக்கு வராம ஊரெல்லாம் மேஞ்சின்னா கழுதை கிடைக்காது. மா கிடைக்காதுங்கிற போடா, கழுதையை தேடி ஊர் ஊரா போ. சபைக்குள்ளதான் கழுதை நிக்குது. அந்த கழுதை சும்மா நிக்கல. உனக்கு அந்த கழுதைக்கு பின்னாடி நீ போன உன்னை அரசனுடைய அபிஷேகத்தை தர தேவன் ரெடியா இருக்கிறாரு. ஓ ரபா மானா ரேகா நாமா நா ரேபா நா ரிபா நா ரேபா ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, வேலை வேலை வேலை, படிப்பு படிப்பு, பட்டம் பட்டம், ஊரெல்லாம் தேடுனது உண்மைதான். உங்க பாதத்தை விட்டுட்டேன் தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கழுதிக தேடி போயிருக்குதுங்க. இன்னைக்கு சேர் காலியா இருக்குது பாத்தீங்களா? இந்த நிறைய கழுதியை தேடி போயிருச்சு. உங்க பக்கத்துல இடம் காலியா இருக்குல்ல, இதெல்லாம் கழுதியை தேடி போயிருக்குதுங்க. கிடைக்காது. கழுதை இங்க இருக்குது. உங்க பக்கத்துல இருக்கிற சேரை பார்த்து சொல்லுங்க, அட கழுதியை தேடி போனவனே வந்து இங்க வந்து உட்காரு. முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்கிறாரு. முதலாவது என் நீதியை தேடுங்கிறாரு. மற்ற கழுதியெல்லாம் கூட கொடுக்கப்படும்ங்கிறாரு. உன் கழுதை ஆண்டோட லாக்கா இருக்குது. இருக்கியா? இருக்கியான்னு இல்லைன்னு இருக்கியா? இருக்கே. ஏய், கழுதை என் ஆண்டோட கையில லாக்கில் இருக்கு. பிளஸிங் ஆண்டோட கையில லாக்கில் இருக்கு. உங்க அப்பா சொத்து வேணும்னா ஆண்டோட லாக்குக்கு வா, அப்பா ரிலீஸ் பண்ணி விடுவாரு. நீ கழுதை தேடு, தேடு. நீ கண்டடைய மாட்ட. பைபிள் சொல்லுது. என்ன நடந்ததா? கீழே வாசிங்க. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞானதரிசிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். 12. அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்தார் வந்தார். தினம் பட்டணத்துக்கு வந்தார். நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிற போது முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். 14ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்தின் போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறுகிற போது போகிறதற்கு அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன். பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில். ஹலோ, இங்கதான் பாயிண்டே இருக்குது. ஏதோ புரியுதா உங்களுக்கு? பிளீஸ் என்ன பாருங்க, ஏதோ புரியுதா உங்களுக்கு? யார் அனுப்புவேன்? யார? சவுல அனுப்புவேன். இப்போ இவன் நாடு நாடா வீடு வீடா தேடி போயிட்டு இருக்கிறான்.
இப்ப அனுப்புனது யார்தான் சொல்லுங்க? அனுப்புனது யார்தான்? உங்களை சபைக்குள்ள அனுப்புனது யார்தான்? தேவனுடைய பலிபீடத்தில் அனுப்புனது யார்தான்? பலி செலுத்துற இடத்துக்கு அனுப்புனது யார்தான்? நீங்க இங்க வரல, நீங்க இங்க வரல, நீங்க வரல, நீங்க வேலை இல்லாதனால வரல, பணம் இல்லாதனால நீங்க வரல, ஐயோ வீட்டில் ஒன்றும் முடியலன்னு வரல, வியாதின்னு வரல. என் ஆண்டவர் அதற்கு ஒரு முகாந்தரத்தை வச்சிருந்தாரு. தேடுவது கழுதைய, ஆனா முகாந்தரம் கழுத இல்ல இல்ல. ஆண்டவர் அபிஷேகிப்பதற்கு தேவன் உன்னை அனுப்பி இருக்கிறாரு. தம்பி, உன்னை அலைய விட்டான்னு நினைக்காத. அந்த கம்பெனி லாக்கு, இந்த கம்பெனி லாக்கு, இந்த வீடு லாக்கு, போன இடமெல்லாம் ரிட்டர்ன் 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 ரிட்டர்ன். ஊர்லாம் மேஞ்சலப்பா, ஊர்லாம் தேடுனியாப்பா, ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டீல்ல, சாப்பிட்றது கூட இல்லைன்ட்டியே, வேலைக்காரன்ட்டியே ஒன்றும் இல்லைன்ட்டியே. வேலைக்காரன் இப்போ உனக்கு கொடுக்குறான். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, பணக்காரன் இவன், இவனுக்கு கீழே அவங்க அப்பா வேலைக்காரன், இவன் வேலைக்காரன் கொடுத்து தேவனை போய் பார்க்க போறான். அப்ப அந்த அளவுக்கு கீழே போயிட்டான். ஹலோ, உன் கையில் இருக்க பணம் முடியணும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லுது. சொல்ல மாட்டேல. உன் கையில காணிக்க கூட காசு இருக்க கூடாது. அப்பதான் உன்னை டிரைவ் பண்ணித்தான் அப்பாவை மீட் பண்ண வைப்பாரு. இல்லைன்னு நீ என்ன செய்வேன் தெரியுமா? நான் சம்பாதிச்ச பணம், என் வீடு, என் கழுத, அதெல்லாம் உனக்கு இல்லாம போகணும். அப்பதான் நீ வருவ பாரு. அடுத்தவங்கிட்ட காசை வாங்கி இன்னைக்கு பெட்ரோலை போட்டு வந்திருக்கணும். அப்ப தெரியும் இந்த பணத்தினுடைய வழி எவ்வளோன்னு. அதுதாங்க நடந்திருக்குது. இவன் கையில் ஒண்ணுமே இல்லை. சரி, ஞான திருச்சிக்காட்ட போனோம்னா ஏதோ வேணுமப்பா. இப்ப வேலைக்காரன் சொல்றான், போலாம் போலாம், இந்த கால் சேக்கல் வெள்ளி இருக்குது, இவன் கால் சேக்கல் ஆண்டவருக்கு வேணுமா? ஆனா சொல்ல, அதை விட ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் என் தேவன் பார்த்தாரு. டே, உன்னை அனுப்புனது கீசினுடைய மகன் சூப்பர் தேடி வர்றான்னா பென்யமின் கோத்திரத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அவன் சின்ன கோத்திரம் தான். ஆனா நான் உன்னை செலக்ட் பண்ணினது எதுக்கு தெரியுமா? இவனை செலக்ட் பண்ணிருக்கப்பா. முந்தின நாளே சொல்லிட்டாரு. எப்ப அவன் காசு இல்லைன்னு சொன்னானோ அப்பவே ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். கையை தொட்டு, எப்ப என்கிட்ட இல்ல, அப்பாவை பார்க்கறதுக்கு வெறுமையா கையில எப்படி போறதுன்னு நினைச்சானோ அப்பவே சாமுவேல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு வெறுமையான ஒருத்தன் வரான், ஆனா கழுத வேணும்னு வருவான், அவனை நிரப்பி அனுப்பு. அவனுக்காக ஒரு ஃபீஸ்ட் ரெடி, ஒரு மேடை ரெடி, ஒரு பலி மிருக ரெடி. ஓ, சூப்பர் ஃபுட்டுங்க. இவன் ரொம்ப களைச்சு போயிருக்கிறான். முந்தின நாள் எப்போ என்னங்க அப்படிதான் பார்க்கிறோம். ஏன்னா அதை பாருங்க, 8ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்களை செலவழிந்து போயிட்டு அடுத்து தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகிறதுக்கு காணிக்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லு. பார்த்து, வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டம் செலவாயிருச்சு, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்துல, உங்களிடத்துல. நான் கேட்டது உங்களிடத்துல கேட்டேன். உங்களிடத்துல அடுத்தவன் பேலன்ஸ் தானே வாழ்ற, ஒத்துக்கிட்டியா? அடுத்தவனை டிபெண்ட் பண்ணி தானே வாழ்ற. வண்டின்னு அடமானம், வீடு அடமானம், நகை அடமானம். நீ ஒருத்தி தான் அடமானம் இல்லாமல் இருக்கிற. அதுவும் கூட்டிட்டு போயிடுவான் பார்த்து. எப்போ எப்போ என்னிடத்துல சொல்ல, எங்கட ஒன்றும் இல்லை அப்பா, இருந்த போது வரல, பை பை சொல்லி தின்னு தொலைஞ்சேன், இப்போ உங்ககிட்ட வரணும்னு இருக்குது. பாக்கெட் காலி, மணி பர்ஸ் காலி, ஏடிஎம் காலி, எல்லாம் காலி, நான் ஒரு பாலி. எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அடுத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற, அடுத்தவன் நம்பி உட்கார்ந்துருக்கிற, ஒரு நேரம் சம்பளம் கொடுப்பானான்னு ஓடிட்டு இருக்கிற, ஒரு நேரம் சோறு வாங்கி கொடுப்பானு ஓடிட்டு இருக்கிற, அடுத்தவன் திம்பான் சோத்த,
அவன் நீ மதியம் லஞ்சு, எனக்கு மதியம் லேட்டாக தான் சாப்பிட்டேன், ஒரு போண்டா டீயோட உட்காந்துருக்குற, எனக்கு கையில் காசு இல்லை, வெளியே சொன்ன வெக்கம். நீ ஆண்டவர் சொல்றாரு, எப்போ ஆண்ட விட்டு போகும்போது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறியோ அப்பவே கத்த சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு. கையை எடுத்துக்கிறாமன்னு சொல்ல வாயை திறந்து சொல்லு. எப்போ கத்தருக்கு கொடுக்கணும்னு நினைப்பியோ அப்போ உங்ககிட்ட இல்லை தானே? ஒத்துக்கிட்டியா? சொல்ல ஒத்துக்கிட்டியா? அப்பா உங்களுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்ட போது இல்லை, ஆனால் செய்யணும்னு நினைச்ச ஆண்டவர் சொல்லும் போது நான் கேட்கல, ஊதாரியா திரிஞ்சிட்டேன். கழுதையே தேடி மாடு ஆடு ஓடு ஓடு ஓடு, எத்தனை நாடு தேடி ஓடுனா. முதலே இவனுக்கு சூப்புல தான் ஆண்டவர் கழுதையை லாக் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நேரம் இங்க சூப்புக்கு வந்திருப்பானா? அட சொல்லியா, அதுக்கு தான் சொல்றது மாறனாதவா, இங்க ஆண்டவர் அங்க உட்கார்ந்து உனக்கு சூப்பை மாட்டி வச்சிருக்காரு. சூப்புன்னா அந்த ஊர் பேரு, நீ சூப்புன்னா குடிக்கிற சூப்புன்னு திங்கிற சூப்புன்னு நினைச்சுக்காத. சூப்புல தான் ஆலயம் இருக்குது. இங்க சாம்பல் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பேசுற கூப்பிடுறான், வரமாட்டேன் என் கழுதை வேணும் போ கழுதை போ போ. கழுதையே சுத்த வைக்க உன்ன. கழுதை அவர் கையில் இருக்குது. சொல்லு, கழுதை அவர் கையில் இருக்குது. கழுதை ஆண்டவர் கையில் இருக்கிற வரைக்கும், நீ வெறுமை ஆகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. நீ ஒன்னு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்னால இயலாம, நான் என்னுடைய சூழ்நிலை, நான் எப்படி உங்ககிட்ட வருவேன்? நான் தான் ஒண்ணு இல்லாம இருக்கேனே, அப்ப உங்க முகத்தை பார்க்க ஒண்ணு இல்லாம இருக்கிறேனே, அப்ப என்கிட்ட ஒண்ணு இல்லையே நினைச்சில. அப்பா சாமுவேல்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு. டேய், இப்படி ஒருத்தன் வருவான், ஒண்ணு இல்லைன்னு தான் வருவான். எஸ், ஆமென் சொல், ஆமென் 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 சொல்லு, ஆமென். கையை தூக்கி சொல்லு, ஆமென். உன் கையை காமி ஆண்டவர்ட்ட, ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நான் போனது தேடினது பாதம். அப்பா சொல்றாரு, நீ வா. கூட இருக்க வேலைக்காரன் எவ்வளவு நல்ல வேலைக்காரன் பாருங்க. எங்களுடைய கால் சைக்கிள் இருக்குது. நான் போய் உன்னை என்ன செய்யறேன், உன்னை நான் என்ன பண்ண போறேன்? நம்முடைய வழி அவர் நமக்கு காண்பிப்பாரு. உங்க வழி நாளைக்கு எங்க வேலைன்னு தெரியல, அப்பா வச்சிருக்காரு. வா. நாளைக்கு என்ன வாங்க போற தெரியுமா? நாளைக்கு என்ன காய் போட போறேன்னு இன்னைக்கு பிளான் பண்றேன் இல்ல, நாளைக்கு காயை போடுறதுக்கு கையில காசே இல்லை, எனத்த திம்ப அது அப்பா கையில வச்சிருக்கிறாரு. நீ நாளைக்கு எந்த வழிய போவேன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு நட்சத்திரம் இயேசு இருந்த இடத்தை வழிகாட்டுச்சுன்னா நாளைக்கு வேலைக்கு போறது தெரியாது, நாளைக்கு என்ன பண்ண போறேன் தெரியாது, என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக போகுது தெரியாது, என் எதிர்காலம் என்ன ஆக போகுது தெரியாது. இப்ப சொல், அப்பா என்கிட்ட ஒண்ணு இல்ல, ஆனா கூட இருக்கவன் சொல்றான், வேலைக்காரன் வா வா, நம்ம எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் இந்த வெள்ளி காசு இருக்குது, இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துருவோம், அந்த ஊழியக்காரன் கொடுத்துட்டு அவர்கிட்ட தூது கேட்டுருவோம், வெளிப்பாட கேட்டுருவோம். அவர் சொல்லுவாரு, நம்ம போகிற வழி அவர்கிட்ட தான் இருக்குது. ஏய், உன் வழி கர்த்தரிடத்தில் இருக்கு, உன் பாதை கர்த்தரிடத்தில் இருக்கு. உன் வழி கர்த்தரிடத்தில் இருக்கும்போது நீ வழி மாறி போகாத, வழி மாறி போகாத. இயேசுவே ஃபயர், வழி மாறி போகாத. எஸ், கர்த்தரோட பேசிட்டே இருக்காரு, கர்த்தரோட பேசுறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அப்பா என் வழி தெரியாம போனேன், நான் யார்ட்டையாவது போய் எங்க அண்ணங்கிட்ட கேட்கலாம் நான் போனேன், அவனுக்கு தெரியல என்ன பத்தி. எங்க அம்மாட்ட போய் சொன்னேன் என்ன பத்தி, அவளுக்கும் புரியல. எங்க அப்பாட்ட போய் என்ன பத்தி சொன்னேன், அவனுக்கும் புரியல. என் பிள்ளைகிட்ட போய் என்னை ஓப்பனா பேசினேன், அவளுக்கு புரியல. உன் வழி மனுஷங்கிட்ட இல்ல, அப்பா கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட இருக்கு. அப்பா என் வழி உங்ககிட்ட இல்லவா இருக்கு. கையை தட்டி ஆவியில நிறைந்து கத்திர தோத்திரம் பண்ணு, கத்திர தோத்திரம் பண்ணு, பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. ஹலோ, இப்ப ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ கொண்டு வந்த கொஞ்சம் காசு இந்த காணிக்கை பெட்டியில் போற, பலிபீடத்தில் நீ வைக்க போற, அது உன்னை வழி காண்பிப்பதற்கு தான். காணிக்கை உன்னை ஆசீர்வதிப்பதற்கல்ல. தப்பா உங்ககிட்ட போதிக்கிறாங்க நிறைய பேர், பிரசங்கமே வேற மாதிரி பண்றாங்க. காணிக்கை கூட உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதமே வேண்டாங்கிற. இப்ப சொல்லு, காணிக்கை அப்பாவுடைய பலிபீடத்தில் வச்சிடுறேன்,
எனக்கு அவர் வழி காமிக்க போறாரு, எனக்கு அவர் வழி காமிக்க போறாரு. என்கிட்ட இருக்கிறது அப்பாட்ட வச்சிடுறேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அப்பாட்ட வச்சிடுறேன். தம்பி டேய், நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், அப்பாட்ட கொடுத்துறேன். எனக்கு தேவை ஒரு வழி, எனக்கு தேவை நான் போகிற வழி, எனக்கு தேவை அவருடைய வழி. அப்பா சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். I am the way, I am the truth, I am the truth. Fire in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன் வழி அல்ல என் வழி. என் வழியை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் நம்மளை அலைய விடுவார் பாருங்களேன். எப்போ நான் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோமோ அப்போ நின்ன ஆண்டவிட்ட அலைஞ்சிருத்தியா. என்ன போட்டிருக்குது? 12ஆம் வசனம். ஞான திருஷ்டிக்காரன் எங்கே இருக்கேன் கேட்டு 12. அதற்கு அவர்கள் இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறான்னு சொன்னோன்னே 14ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்து போய் பட்டணத்தின் நடுவில் சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். 15 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலுடைய காது கேட்க நாளை இந்நேரத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னாடியே நாளை இந்நேரத்துக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் கவனிக்கிறீங்களா? என்ன பார்த்தோம்? 7ஆம் வசனத்துல வேலைக்காரன் சொல்றான், நம்ம ஒரு ஞான திருஷ்டிக்காரனை தேடி பார்ப்போம். அட நாம தான் போறதுக்கு ரெடி, ஆனா கையில ஒண்ணும் இல்லையே சொல்லும்போது சாமுவேல் ஆண்டு பேசிட்டாரு. நாளைக்கு இந்நேரம், அதே டைம், அதே டைம். That is God's time. This is God's time. That is God's time. உன் நேரம் அல்ல, அவருக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. ஓ ரபாஷே, ஊழியக்காரனே, ஓ விசுவாசியே, எனக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. ஒரு மேடை ஆயத்தமா இருக்கு. விசுவாசியே, எனக்கு ஒரு மேடை ஆயத்தமா இருக்கு. எப்ப எனக்கு பாட தெரியல, எப்ப எனக்கு ஜெபிக்க தெரியல, எப்ப நான் ஆராதிக்க முடியல, என் தேவனை தொழுது கொள்ள முடியல, ஐயா என் கழுதைய தேடி நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த நேரமே என் தேவன் சாமுவேலோட பேசி அந்நேரமே, அந்த வார்த்தை வாசிங்கள, உங்களுக்கு என்று ஒரு நேரத்தை கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. கை தட்டுறவங்கள, எனக்கு குறித்ததை பவர் நீரே, ஐயா நீரே. ஓஹோ, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் ஆராதி. ஓ நீரே சேர்ந்தே, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்த பெற்றுகள் 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 அபிஷேகத்தில் வல்லமை நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, எந்த நேரம் என் கையில இல்லைன்னு சொன்னனோ அந்த நேரமே நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய, ஆமென் ஆமென், பென்யமீன் நாட்டானாகிய ஆமென் ஒருவன் வருவான். என்ன போட்டிருக்கு? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? 16ஆம் வசனம். ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன், அனுப்புவேன். அவன் வரல, அனுப்புவேன். இந்த அனுப்புவேங்கிற வார்த்தையும் மார்க் பண்ணிக்கங்க. எங்கப்பா நோட்டு? அதை நோட் பண்ண. அனுப்புவே. நான் சொல்லட்டுமா, நீங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல. ஹலோ, என்ன பாருங்க, ஆண்டவர் அனுப்பாம ஆலயத்துக்குள்ள ஒருத்தனும் வர முடியாது. யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவார்? ஆண்டவருடைய காரியத்துக்கு ஆண்டவர் தான் அனுப்பணும். இஸ்ரவேல் ஜனங்க ராஜா வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது ராஜாவை தான். ஆனா ஆண்டவர் அனுப்புனா மட்டும்தான் அவனை ராஜாவா மாற முடியும். நீ போய் வேணா சேர்ல போய் உட்காந்து, நான் தான் பிஷப்பு, நான் தான் ரெவரண்ட், நான் தான் பாஸ்டர், நான் தான் பிரதர், நான் தான் இவாஞ்சலிஸ்ட், நான் தான் ப்ராஃபட், தள்ளி போடுவார் கீழே.
தேவன் யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவா? ஹலோ பிரதர், நீ சும்மா போய் சேர்ல உட்கார்ந்து பாஸ்டர் சொல்லிடாத. தேவ ராஜ்யத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த அவர் பக்கமாய் நடத்த ஒருத்தனை செலக்ட் பண்ணா, எவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்றானோ அவனைத்தான் பயன்படுத்துவாரே. அல்லாம எங்கிட்ட இருக்கு, வரம் இருக்கு, போடா வெளியே. கிருபை இருக்கு, போடா வெளியே. டேலண்ட் இருக்கு, வெளியே போ. பணம் இருக்கு, போடா வெளியே. இங்கிலீஷ் நல்லா பேசும், போ வெளியே. கிரீக் ஹீப்ரு தெரியும், வெளியே போ. கீபோர்டு வாசிப்பேன், ட்ரம்பட் வாசிப்பேன், ஃப்ளூட் வாசிப்பேன், ஆர்கன் வாசிப்பேன், போடா வெளியே. எவன் ஒருத்தன் ஒண்ணு இல்லைன்னு வரானோ, வா உட்காரு. உனக்கு 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 உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? கையை உயர்த்துறாமே சொல்லுங்க. ஆமென். படிச்சவன் வெளியே இருப்பான், படிக்காத பட்டதாரி உள்ள இருப்பான். படிச்சவனுக்கு வேலை இல்லை, படிக்காத பட்டதாரிக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் அனுப்புகிற தேவன் பண்ணுவார். பேங்க் பேலன்ஸ், ஃபேமிலி பேலன்ஸ், அப்பா பேலன்ஸ் வச்சவனால ஒரு கழுதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணுமே இல்லைங்கிறவனை கர்த்தர் அனுப்புறது மேடை போட்டு கூப்பிடுறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பாருங்களேன் என்ன நடந்தது. அவனை என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தின் பெலிஸ்தரின் கைக்கு 16 வசனம் நீங்களாக்கி ரட்சிப்பேன். ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தான். 17 சாமுவேல் அவர்களை கண்டபோது கர்த்தரிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். கைகளை தட்டி இந்த செய்தி கண்டினியூ மெசேஜ். தயவு செய்து அடுத்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த வாரத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, என்ன தள்ளி அவர்கள் ராஜா வேணும் கேட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நான் நினைக்கிற மாதிரி ஒருத்தன் வரணும். ஒண்ணு இல்லைன்னு ஒருத்தன் வரவனா தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அவனை வெறுமையாக்கித்தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ஊழியங்கிறது சும்மா படிச்சதுனால வர முடியாது. ஊழியங்கிறது பைபிள் காலேஜ் போனதுனால வர முடியாது. ஊழியங்கிறது அப்பா பாஸ்டர்ங்கிறதுனால ஊழியத்துக்கு வர முடியாது. ஊழியங்கிறது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம், மகளே நீ போய் செல் குரூப் நடத்து, நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா அது ஊழியம் கிடையாது. பிரசங்கம் பண்றது தீர்க்க தரிசனம் சொல்றதுல ஊழியமே கிடையாது. ஊழியம் என்பது கழுதைய தேடுறவன, அப்பாவுடைய கழுதை மேல கருசனையா இருக்கிறவன. இது அப்படி கண்டினியூ பண்ணுவேன். அப்புறம் தான் அந்த மெசேஜ் வரும். ஃபர்ஸ்ட் ராஜாவை கழுதை பின்னாடி போனவனை செலக்ட் பண்ணாரு. ரெண்டாவது ராஜாவை ஆடுகளை பின்னாடி போனதான் தேடுறாரு. அடுத்த சப்ஜெக்ட் இதெல்லாம் அப்புறம் வரும். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ பெரிய பெரிய பணக்காரனை தேடி போறவனை ஆண்டவனை செலக்ட் பண்ண மாட்டாரு. உனக்கு கழுதை தேடுறவன, அப்பாவுடைய சொத்து இழந்துடக்கூடாது, அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ, இவன் அப்பாவுடைய கழுதைக்கே இவ்வளவு கரிசனையா நாடு நாடா போறான்னா, இவன் என் வேதத்தை சுமந்து இவன் எனக்காக பல ராஜ்யங்களை போவான், பல நாடுகளுக்கு போயிருவான், என் ஜனத்தை மெய்ப்பான்னு சொல்லித்தான் ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்றாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? புரியுதா? எங்க அப்பா சொத்து தானே சொல்லி அழிக்க போல, 2 கழுதை அப்பா சொல்லிட்டாரேன்னு வந்தான். இன்னைக்கு இந்த பைபிளை சுமந்து நிக்கிறேன்னா, என்னைக்கு அந்த பைபிளை கீழே வச்சுட்டு நான் இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிருக்கணும். என்னால முடியலன்னு எனக்கு கொடுத்தது அப்பாவாச்சு. எங்க அப்பாவுடைய சொத்துக்கே நான் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்திருக்கேன். எங்க அப்பாவுடைய கழுதை மேய்க்கிறதுக்கே நான் சேஃப்டி பண்றதுல இவ்வளவு முக்கியமா இருந்திருக்கிறேன்னா, எங்க அப்பாவுடைய செல்வத்துக்கு இவ்வளவு நல்ல ஒரு பொறுப்புடைய இருந்திருக்கேன்னா,
என் அப்பாவுக்கு தெரியும், ஒரு சின்ன கூட்டம் தான். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு மந்தையே, இந்த கூட்டத்தை அப்பா சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கேன்னு. அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுடைய கழுதுக்கே இவ்வளவு பொறுப்பா ஓடுறான்னா என் ஜனத்தை கரெக்டா அவன் மேய்ப்பான்னு நம்பி இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தாரியா. உன்னை அபிஷேகம் பண்ணினது வேற எதுக்கு இல்ல, உன்னை நம்பி உன் மனைவியை கொடுத்திருக்கிறாரியா, உன்னை நம்பி அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாரியா, உன்னை நம்பி அந்த கணவனை கொடுத்திருக்கிறாரு. உன் பொறுப்பு பாதுகாக்கிறத பார்த்தோன்னே உலக பொருளுக்கு மேலேயே இவ்வளவு உண்மையா இருக்கிறியே, எனக்காக நீ ஒரு கூட்டத்தை பாதுகாப்ப நம்பி உன்னை உள்ள அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைன்னு உள்ள வந்தேன், அப்பா அபிஷேகம் பண்ணி அவனை நினைச்சு பாருங்க. கீழே வாசிங்க, சாமுவேல் என்ன நடக்குதுங்க? சவுல் 18ஆம் வசனம், நடுவாசலிலே சாமுவேல் இடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கேன்னு கேட்ட உடனே 19 சாமுவேல் பிரதியுத்தரமாக ஞான திருஷ்டிக்காரன் சவுல் பிரதியுத்தரமாக சொன்ன உடனே, சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாக சொன்ன உடனே, நான் தான் ஐயா, நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ணுங்க, நாளை காலை உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல அவைகள் ஆகப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவனை தேடி வந்தா, இந்த வசனம் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்குமே என் இயேசு வந்தாரியா. இழந்து போன பணம், எல்லாரும் என்ன பாருங்க, இழந்து போன வீடு, இழந்து போன செல்வம், அத்தனையும் ஆண்டவர் கையில் இருக்கு. நான் உனக்கு கையில் வச்சிருக்கிறேன், அது அகப்பட்டுருச்சு, ஆனா உன்னை நான் அபிஷேகம் பண்ணணும். கீழே வாசிங்க, 3 நாளைக்கு முன்னே அடுத்தது வாசி, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களே சிறிதான பென்யமான் கோத்திரம், அடுத்தது குடும்பங்களில் என் குடும்பம் அற்பமானது சொல்வானேன். 22 சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரன் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான். அழைக்கப்பட்டவர் ஏறக்குறைய ஆண்டவர் அழைச்சு எங்க கொண்டு வந்து வச்சிட்டாரு? தலைமைத்துவத்தில் கொண்டு வந்துட்டார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என்னை அழைச்சாரு தலைவராக்கிறதுக்கு. எத்தனை பேர் லீடர்ஷிப்புக்கு ரெடியா இருக்கீங்க? என்னை வேலைக்காரனும் என்னை வேலைக்காரனை வச்சிருங்க ஆண்டவன் சொன்ன போது, அவன் மீண்டும் ஆண்டவரை தேடி வந்தபோது அவனை தலைமைத்துவத்தில் வச்சுட்டாரு. கீழே வாசிங்க. ஆமென். சவுலை பார்த்து என்ன சொல்றான்? வாயா 23 சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். சமையல்காரன் முன்னந்தோட, ஹலோ கவனிக்கிறீங்களா? எத்தனை நாள் அலைஞ்சானோ, ஆண்டவர் அவனுக்காக வச்சத பங்கு பத்திரமா வச்சிருக்காரு. உங்க பங்கு கத்திடத்தில் இருக்கு. எப்படி பங்கா? முன்னந்தோட லெக் பீஸ். அடுத்தது முன்னந்தோடையும் வாசிமா அதனோடு இருந்த எடுத்துக்கொண்டு அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ உனக்கு என்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்கென்றே வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடு சாப்பிட்டான். கையில் வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைன்னு சொன்னவன் முன்னந்தோடையோட அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போஜனமே இவன் தாங்க சாப்பிடுறான். அப்புறம் தாங்க அத்தனை பேர் பிரஜையே சாப்பிடுது. எத்தனை நல்ல ஆண்டவர்! என் பங்கு கத்துறதுல என் பொருளை அவர் வச்சிருக்கிறாரு. என்ன சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. சாப்பாட்டுக்கு எல்லாம் அலைஞ்சவன கத்துறவனை என்ன செஞ்சிட்டாரு? ஆமே. அடுத்தது என்னாச்சுங்க? அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டில் சவுலோடு பேசிக் கொண்டான். 26 அவர் அதிகாலமே கிழக்கு விழுக்கிற நேரத்தில்
எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அடுத்தது, அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி சற்றே தரித்து நில் என்றான். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலைமேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க? தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு சுதந்திரம் இஸ்ரவேல் என்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாக வைத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, கழுதையை தேடி வந்தவனை அரசனாய் மாற்றினார். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். அவனை முத்தம் கொடுத்து சவுலை கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் அரசனாக மாற்றினான். அருமையான தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி வரும்பொழுது கர்த்தர் சவுலை எப்படியாய் ஆமென் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றினாரோ, உங்களையும் அதே போல மாற்றுவார். கைகளை உயர்த்துகிறாமன் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய இருதயம் ஜனங்கள் மேல் காணப்பட்டது. ஐயா, உண்மையாகவே என்னை தள்ளினார்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப கோபமாய் இருந்தார். ஆனாலும் தேவன் ஒரு சவுலை தம்முடைய இருதயத்துக்கு ஆமென் தேவன் விரும்பினது போல ஆமென் ஸ்தோத்திரம். அவன் ஒன்றுமில்லை, அவன் எப்படியாக அந்த கழுதை கிடைத்தால் போதும் என்று ஒரு நம்பிக்கையோடு வந்தவனை கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றி அவனை அபிஷேகம் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த சவுலை போல ஒருவேளை நீங்களும் அவன் கழுதையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? உலக பிரகாரமான செல்வத்தை தேடி ஓடுகிறீர்களா? உங்களுக்கு முன்பாக தேவன் எப்படியா சாமுவேலை வைத்து உன்னுடைய பங்கை நான் ஆமென் பாதுகாப்பாய் வைத்தேன் என்று சொன்னாரோ, அதே போல இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய பங்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பங்கு தேவனுடைய ராஜ்யத்தின் கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அப்படி அபிஷேகத்தை மாத்திரம் பெற்றுக்கொள். சவுல் மேலே தேவன் தைல குப்பியை கொண்டு அபிஷேகம் செய்ததை போல கர்த்தர் உன்னை அபிஷேகத்தால் நிரப்புவாராக. பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அந்த ராஜரீக அபிஷேகத்தை. எத்தனை பேர் கைகளை தட்டி அப்பா அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் சொல்றீங்க? வாங்க வாங்க வாங்க. உன்னை நிரப்ப போகிறார். நிரப்புகிற அபிஷேகம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தால் நிரப்பம். சவுலை கத்து நிரப்பினதை போல எங்களையும் ஆண்டவரே அந்த அபிஷேக தைலத்தால் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். கழுதியை தேடி ஆண்டவரே வந்தவனை நீர் அரசனாய் மாற்றினது உண்மை என்றால், நாங்களும் உலகத்தை தேடிதான் வந்தது. ஆனால் உலகத்திலே எங்களை ரட்சிக்க வந்த, பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களை அபிஷேகம் பண்ண இயேசு இந்த பூமிக்கு வந்தீர். எங்களை பாவங்களை மன்னிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தீர். நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆமென் ஆசீர்வாதங்களை மீண்டும் தருவதற்காக வந்தீர். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை அபிஷேகம், இயேசுவே எங்களை நிரப்பம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. God bless you.